பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 2:27. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஹல்லேலூயா. என்று பேசும்படி சில நாட்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப நினைவிலே கொண்டு வந்து கொண்டே இருந்தார். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். அவன் தேவன் இறங்கலைன்னா என்ன உண்டாகும்? துக்கம் எல்லாருக்கும் தான் வரும். துக்கம் வராது. உயிர் இருக்க வரைக்கும் துக்கம் வரும், தூக்கம் வரும். துக்கம் இல்லாத ஆளே கிடையாது. பைபிளே சொல்லி இருக்கு, மாலையிலே அழுகை, மாலையிலே அழுகை, அழுகை தங்கும். அதுவும் நம்ம கூட தான் சேர்ந்து தூங்குமா. காலையிலே களிப்புண்டாகும். வேதனை இல்லாத யாருமே கிடையாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அவ்வளவுதான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆமே நமக்கு கார்லேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். கார் இருக்கிறவங்க பெட்ரோல்லேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. நம்ம அவங்களுக்கெல்லாம் என்ன, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். துக்கம் இல்லாத யாருமே கிடையாது. ஆனால் இந்த துக்கத்தின் மேல் துக்கம் என்கிற நிலை இருக்கிறது அல்லவா, அது ஒரு மனிதனை அழித்து விடும். தாவீது சொல்றாரு, அப்படி வேதம் மட்டும் என் மனமகிழ்ச்சியாய் இராமல் இருந்திருந்தால் நான் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன். துக்கத்தின் மேல் துக்கம் என்பது ஒரு மனிதனை அழித்து விடும். ஒன்று அவனை பலவீனப்படுத்தும், இல்லை என்றால் அவனை தவறான முடிவு எடுக்க வைக்கும். துக்கத்திலே, துக்கத்தின் மேல துக்கம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே எப்ராத்தீத்துவை குறித்து பவுல் சொல்றார். சொல்லும்போது சொல்றாரு, அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமா இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு தேவன் இறங்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எப்ராத்தீத்து யார் அப்படின்னா, பவுலுடைய மிஷன் பார்ட்னர். அதுவும் இந்த பிலிப்பு பட்டணத்தை சார்ந்தவர். பவுல் ஜெயில இருக்கிறார். அப்ப பவுல் நின்று செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இப்ப யார் தான் நின்று செஞ்சிட்டு இருக்கிறா அப்படின்னா, இந்த எப்ராத்தீத்து தான். அப்போ பரவாயில்ல. அதாவது நம்ம நின்று செய்ய வேண்டிய இடத்துல நம்மளால போக முடியல, ஆனா ஒருத்தர் உத்தரவாதமா எடுத்து நின்று செய்யும் போது நம்ம மனசு கொஞ்சம் சமாதானமாகும்ல. பரவாயில்ல, அவர் இருக்கிறார்ல, அவர் பார்த்துப்பார். இப்போ நியூஸ் வருது, அவருக்கு வந்து பலவீனம் ஆயிட்டு. அது சாதாரண பலவீனம் அல்ல. ஏற்கனவே இவர் சிறையிருப்பில் இருக்கிறார். பிலிப்பிய நிருபம் எழுதும் போது அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா, ஜெயில இருக்கிறார். ஆண்டவரே, நானும் செயல்பட முடியாம ஆயிட்டேன், எனக்காக ஒரே ஒருத்தர் நின்று செயல்பட்டு இருந்தான், அவனும் இப்படி ஆயிட்டானே ஆண்டவரே. துக்கத்தின் மேல துக்கம். அவனும் இல்லாம ஆயிட்டான்னா இந்த துக்கத்துல இருந்து பவுலால வெளியே வரவும் முடியாது. பவுலுக்கு என்ன சொல்லியிருக்க முடியாது தெரியுமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும். இந்த நிருபத்துல ரிப்பீட்டடா சொல்ற வார்த்தை இது. கர்த்தருக்குள். ஏன் இப்படி அவரால் சொல்ல முடியுதுன்னா, அவருக்கு துக்கம் இல்லையா இல்ல, துக்கம் இருந்துச்சு. ஆனா அந்த துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடிக்கு கர்த்தருடைய இரக்கம் அவனுக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. ஆமென். இன்னைக்கு ஒரு பெரிய செய்தியாக எல்லாம் நாம் கொடுக்க போறதில்லை. இன்னைக்கு அந்த இரக்கத்துக்காக ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் நம்ம மன்றாட போகிறோம். எனவே செய்தியெல்லாம் மாற்றி வச்சாச்சு. இதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் இறங்குவாரா அப்படி கேட்டா அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன் கேள்வியா இருக்கிறது என்றால், யாத்திராகமம் 33:19 கர்த்தர் சொல்லுகிறார், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். என் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். ஆனால் நல்ல புரிந்து கொள்ளுங்கள், அவர் இரக்கம் உள்ளவர் மட்டுமல்ல. அந்த இரக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
இப்ப ஒருத்தங்க கிட்ட இரக்கம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட எப்படி போனாலும் அவங்க கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்? இவங்க கிட்ட வேற எதுவுமே இல்ல, இவங்க கிட்ட இரக்கம் மட்டும்தான் இருக்கு. ஆமென். அவங்க எப்படி என்ன போனாலும் என்னதான் கிடைக்கும்? ஆமென், இரக்கம் தான் கிடைக்கும். ஆனா இவர்கிட்ட இரக்கம் மட்டும் கிடையாது. இவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர், இவர் தண்டிக்கிறவர், இவர் கிருபை உள்ளவர், இவர் அன்புள்ளவர், எல்லாம் ரைட்டு தான். அதே நேரத்தில் அந்த ஒரு போர்ஷன் மட்டும் கிடையாது. மொத்தமா ஆண்டவர்னு பார்க்கும்போது அவர்கிட்ட இரக்கம் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா நான் எப்படி நின்னாலும் அவர்கிட்ட என்ன மட்டும்தான் வரும்? இரக்கம் மட்டும்தான் வரும். அப்படின்னா சோதம் பட்டணத்துக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? இரக்கம் கிடைச்சிருக்கணும். அங்க கிடைச்சதா? கிடைக்கல. ஆமென். இரக்கம் அப்படிங்கிறத சரியா புரிந்து கொள்ளணும். அப்படின்னா அதாவது அவர் இப்ப தண்டிக்கலாம், ஒருத்தனை தண்டிக்கலாம். அப்படி தண்டிக்கிற நிலையில இருக்கும்போது அந்த தண்டனை வேண்டான்னு மாத்தி வைக்கிறாரு தெரியுமா? அப்படி மாத்துறாரு தெரியுமா? இதான் இறக்கும். புரியும்படி சொல்றேன். எஸ்தர்ட்ட மொர்தெகாய் சொல்லுவாரு, நீ போய் ராஜா கிட்ட கேளு. அப்ப எஸ்தர் சொல்லுவாங்க, பாருங்க, ராஜா கூப்பிடாம நம்ம போயிட்டோம், அவர் செங்கோலை நீட்டுனா ஓகே, அவர் மட்டும் நீட்டலைன்னா நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க, நம்ம கதை அதோட முடிஞ்சது சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க, நம்ம ஃபாஸ்டிங் இருந்துட்டு போவோம், செத்தாலும் சாகுறேன். அப்ப அந்த இடத்துல போய் இவ வாழணுமா சாகணுமா அப்படிங்கறத தீர்மானிக்கிற இடத்துல யார் இருக்கிறா தெரியுமா? ராஜா இருக்கிறார். ராஜா நினைச்சா செங்கோலை நீட்டவும் செய்யலாம், நீட்டாமலும் இருக்கலாம். ராஜா செங்கோலை நீட்டலன்னு யாரும் அவரை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அந்த தீர்மானம் எடுக்கிற இடத்துல இருக்கிறார். இப்ப என்ன மனநிலை மேல போற அப்படின்னா, எனக்கு கண்டிப்பா செங்கோலை நீட்டுவாருங்கிற மனநிலைமையில இல்ல. ஏன்னா இப்ப ராஜா கூப்பிட்டு விடல. அதனால என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு கருணை கிடைக்குது தெரியுமா? ஒரு தயவு கிடைக்குது தெரியுமா? ஆமென். ஒரு வாசல் திறக்கிறது தெரியும். இதுக்கு பேர் தான் இறக்கம். என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நடக்க போகுது? என்ன வேணாலும் நடக்கலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒருத்தனுக்கு ஒரு ஃபேவர் கிடைக்குது பாருங்க. இதான் இறக்கம், இதான் இறக்கம். அதாவது ஆண்டவர் மோசே கிட்ட என்ன சொல்லுவார்? இந்த எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல இரக்கமா இருப்பேன்னு சொல்லுவார்ல. சொல்லிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னை பார்த்தா ஒருத்தனால என்ன செய்ய முடியாது? உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் கர்த்தரை பார்த்து மோசே உயிரோடு இருந்தாரா இல்லையா? இதான் இறக்கம். உயிரோடு இருக்க முடியாத சூழ்நிலையில ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான் தெரியுமா? இதான் கர்த்தர் பாராட்டுகிற இரக்கம். அதான் பவுல் சொல்ல, துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு. இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, மத்தேயு 18வது அதிகாரத்துல தேவராஜ்யத்தை குறித்து கர்த்தர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அதுல ஒருவனிடத்துல ஒரு ராஜா கணக்கு பார்க்க உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லை. இப்ப ராஜா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற இடத்துல இருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவனுடைய ஆண்டவர் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். ராஜா இப்படி பண்ணதுக்கு யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்தானத்துல அவர் இருக்கிறார். உடனே இவன் என்ன பண்றான்னா, அடுத்த வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாய் இரு, எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன். இப்படி சொன்னதும் அடுத்த வார்த்தையில் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் என்ன செய்கிறானா, மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து. அப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்த இடத்துல இருந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி ஒரு ஃபேவர் கிடைக்குது பாருங்க. இதுதான் கிருபை. அதுதான் அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருந்தது
மெய்தான். ஆனா இது இப்படியே விட்டா இவனுக்கு துக்கத்தின் மேல துக்கம் வந்து அழிஞ்சு போயிடுவான். அதனால வேண்டான்னு வச்சுட்டார். என்ன நடக்கும்னு தெரியல, என்ன நடக்கும்னு தெரியாத சிச்சுவேஷன்ல பரலோக இறக்கம் ஒருத்தங்களுக்கு கிடைக்குதுன்னா அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்கும், அடுத்து என்ன தெரியாது, என்ன பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் என்ன தெரியாது, தெரியாது. ஆமா, இப்போ இது வரைக்கும் இந்த எப்ராத்தீத்து நல்ல ஆக்டிவ். ஏன்னா வந்து பவுலுக்கு வந்து பவுலை பொறுத்தவரையும் பவுல் மினிஸ்ட்ரியில நிறைய பேர் எழுப்பிட்டாங்க. ஆனா பவுல் போல நின்று செய்யறதுக்கு தீமோத்தேயும் தீத்து எப்ராத்தீத்து இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. அதுவும் பிலிப்பு பட்டணத்துல இவருடைய இந்த மிஷன் ஒர்க்கை நின்று செய்யறவர் தான் இவர். இப்ப அவர் பலவீனம் சிக்காயிட்டு சரி 2 நாள் எழும்புறான்னு பார்த்தா அது வந்து இந்த வியாதி வந்தாலே ஆள் என்னதான் அவுட்டு தான். இந்த வியாதி வந்தாலே மரணம் தான். இந்த வியாதி வந்தாலே முடிஞ்சிட்டு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்பது எல்லாருமே மரணத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார்கள். பவுலே சொல்லுவார்ல, எங்களுக்கு நேரிட்ட சோதனையில மரணம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். எங்களுக்கு நேரிட்ட சோதனையில அவர் சொல்றாரு, அவன் அப்படி அது மெய்தான், வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவன் அப்படிப்பட்ட வியாதியில் இருந்தான், இப்படிப்பட்ட வியாதியில் இருந்தான், மரித்து போனான்னா இந்த வியாதிக்கெல்லாம் மரிப்பாங்களா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த வியாதி வந்தாலே கஷ்டம் தான். பார்த்தீங்களா, இப்போ எஸ்தர் உள்ள போறால, உள்ள போனதும் ராஜா வந்து அவ முகத்தை மூடு, அவளை தூக்கிட்டு போ, அவ கதையை முடியும்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இவ ஏன் போனா, ராஜா இப்படி பண்ணிட்டாரா, யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நியமப்படி என்னன்னா ராஜா கூப்பிடாம போக கூடாது. அப்போ நியமப்படி அப்போ இவ தண்டிக்கப்படும் போது யாருமே ராஜாவை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஆமே, ராஜாவை கொஸ்டின் பண்ண எல்லாரும் யார பிளேம் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? எஸ்தரை தான் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்த கடன்பட்ட ஒருவன் போய் அந்த எஜமான் சொல்றாருல, நீ போய் உனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு, உன் பெண் ஜாதியை விட்டு, உன் பிள்ளைகளை விட்டு கடனை அட அப்படிங்கிறார். இவன் எல்லாத்தையும் போய் விட்டு கடனை அடைக்கும் போது ராஜா இப்படி பண்ணிட்டாரு என்ன சொல்லுவாங்க? இல்ல, அவர் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். தண்டிக்கிற ஸ்தானத்தில், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றாரு, அந்த வியாதியை இல்லைன்னு சொல்றாரு, அந்த நுகத்தை வேண்டான்னு முறிக்கிறார். பாருங்க, இதுதான் தேவன் பாராட்டுகிற இரக்கம். துக்கத்தில் இருக்கிறீங்க, துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு இறங்குக்கப்பா. தேவனுடைய இரக்கம் என்பது எரேமியா 31:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில். அப்போ இரக்கம் தான் அந்த இளைப்பாறுதலை கொடுக்கிறது. இஸ்ரவேலுக்கு அடுத்த வார்த்தை எப்படி இருக்கு? இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் அர்த்தம் என்ன? இனி நீ அலைந்து திரிந்தது போதும், இனி நீ தாகத்தால் உன் நாவு வறண்டது போதும், இனி நீ கஷ்டப்பட்டது போதும், இனி டெய்லி அந்த மன்னாவை டெய்லி காலையில அன்னைக்கு டெய்லி இப்போ பொறுக்கிட்டு இதெல்லாம் போதும்பா. இனி நீ கட்டாத வீடு, நடாத நோட்டம், நடாத தோட்டம், அப்ப தாட்சி இல்லாத, ஆமென், இதெல்லாம் நான் உனக்கு கட்டளை. இளைப்பாறுதல், இரக்கம் இளைப்பாறுதலை பெற்று தரும். இரக்கம் பெற்றவர்களுக்கு தான் இளைப்பாறுதல். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அலைச்சல், என் அலைச்சல்களை, அந்த ஒரு பாட்டு உண்டுல, என் அலைச்சல்களை அறிந்தவரே, கண்ணீரையும் காண்பவரே, என் அறிந்தவரே, கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில். ஆமே ஆமே. துக்கமான சூழ்நிலையில சில உள்ளங்கள் இந்த செய்தியை கேட்கலாம். இன்னைக்கு கர்த்தர் ஏன் பேசுறாருன்னா, துக்கத்தின் மேல துக்கம் வந்துடக்கூடாது.
அவர் தான் இறங்குவார்ல, அப்படி விட்டுறக்கூடாது. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல். இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும். துக்கத்திலே அழிந்தவன் உண்டு. நாபால் அழிந்தால துக்கத்துல, சவுல் அழிந்தால துக்கத்துல, அவங்க மேல ஆண்டவர் இரக்கம் வைக்கலையே. யூதாஸ் துக்கத்துல அழிந்தால, அவன் துக்கப்பட்டு தானே அழிந்தான். துக்கத்தில் அழிந்தவர்கள் உண்டு. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை பவுல் சொல்றார். இப்ப நான் ஜெயில இருந்து சொல்றார், துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதிருக்க எனக்கும் இறங்கினார். வேதனை வருவது இயல்பு. இந்த பூமிக்குரிய உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கர்த்தர் அப்படிதான் சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த உபத்திரவத்திலேயே நம்ம அழிந்து போறோம்னா நம்ம இரக்கம் பெறலன்னு அர்த்தம். பிரச்சனை கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டத்திலே தாவீதினுடைய நம்பிக்கை என்ன, இரக்கம் பெற்றவனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஹல்லேலூயா. கண்ணீரே படுக்கையாய் வச்சு அப்படியே அழிஞ்சு போனா இரக்கம் கிடைக்கலையோ. அதனாலதான் இளைப்பாறுதல், இரக்கம் பெற்றவனுக்கு இளைப்பாறுதல். தாவீது ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்பார் பாருங்க. சங்கீதம் 77 அதனுடைய 2வது வசனத்துல, என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிட்டு. அதாவது தாவீதுக்கு என்ன தெரியும்னா, நான் இப்படி ஆண்டவரேன்னு போனா என் மனசுல என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். ஆனா இப்போ கையை நைட்டு ஃபுல்லா விரிச்சு வைக்கிறாரு, என்ன கிடைக்கல? ஆறுதல் கிடைக்கல. உடனே அவருக்கு டவுட் ஆயிட்டு அந்த டவுட்ல தான் கேட்கிறாரு 9வது வசனத்துல, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ. அதாவது பவுலுக்கு சிறையிருப்பு மாறிச்சா இல்ல, ஆனா துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாத ஒரு ஆறுதல் கிடைக்குது, ஒரு சமாதானம் கிடைக்குது. ஆமா, இதுவரை நம்ம வாழ்க்கையில எல்லாம் மாறிச்சா? தாவீதின் வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு எல்லா பிரச்சனையும் முற்றுப்புள்ளியான்னு பார்த்தா இல்ல, ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை. ஆனா தாவீதுக்கு லைஃப் எப்படி போயிட்டு இருந்ததுன்னா, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு, நாளைக்கு பெரிய பிரச்சனையே இருக்கு, சத்துருக்கள் சுத்தி இருக்கிறாங்க, ஆனாலும் ஒரு சமாதானம், ஏன்னா இரக்கம் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா இப்போ அவருக்கு டவுட் ஆயிட்டு, ஏன்னா நான் கையை விரிச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்காம போயிட்டு? ஆறுதல் கிடைக்கல. எல்லா மீட்டிங்கும் மீட்டிங்குள்ள என்ட்ராகி உள்ள வந்தாலே ஒரு சமாதானம். இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சாலும் எனக்கு அந்த ஆறுதல் கிடைக்கல. ஆண்டவர் இரக்கம் செய்ய மறந்தாரோ அப்படிங்கிறார். ஆமென். பிரைஸ் காட். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இரக்கத்துக்காக கெஞ்சுறவங்க, இரக்கத்துக்காக நிற்கிறவர்கள், அவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒன்று, அவர்கள் தங்கள் நீதியை நம்ப மாட்டார்கள். தங்கள் நீதியை நம்ப மாட்டார்கள். தானியேல் 9:18. தங்கள் நீதியை நம்பவே மாட்டாங்க. தங்கள் நீதியை நம்ப மாட்டாங்கன்னு என்ன தெரியுமா? நான் ரொம்ப பெரிய விசுவாசம் உள்ளவன், நான் மாசில்லாதவன், நான் குற்றமற்றவன், நான் ரொம்ப எதையுமே அதை வச்சு கேட்கவே மாட்டாங்க. தங்கள் நீதியை நம்பி ஒருத்தன் ஜெபம் பண்ணான், பரிசேயன், நான் வாரத்துக்கு 2 தரம். இதெல்லாம் நீதி, இதெல்லாம் நீதி. பரிசேயருடைய நீதியை பார்க்கிலும் உங்க நீதி எப்படி இருக்கணுமா? அதிகமா இருக்கணும். ஆனா அவன் நீதியை வச்சு கேட்கிறான். ஆண்டவருக்கு நீதியை வச்சு கேட்டா நம்முடைய நீதிக்கு தக்கதாக அவர் தருவார். ஆனா இரக்கத்தை வச்சு கேட்டா வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆண்டவரை, நான் இத்தனை வருஷம் விசுவாசி, இப்படிலாம் வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்க முடியாது. ஆண்டவர், நான் இத்தனை வருஷம் ஊழியம் பண்றேன், ஆண்டவரே நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறேன், கல்லறைய ஒயிட் அண்ட் ஒயிட் தான் அடிப்பான். இப்படிலாம் வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கவே முடியாது. நம்ம பல நேரத்தில் என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம கொஞ்சம் ஏதோ நம்ம வாரத்துக்கு ஒரு டிராக்ட் கொடுத்து, அல்லது டெய்லி ஒரு 1 hour ஜெபம் பண்ணி காணிக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்தா, பல நேரத்தில் நம்ம அந்த நீதி நமக்கு முன்னாடி நிற்குது. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் எப்படி நடந்தேன்னு உமக்கு தெரியும், அதை சொல்லவா வேண்டாம் ஆண்டவரே. ஆமென்,
ஆமா, நம்முடைய நீதியை இல்ல நீதியை வச்சு பேசினாலே நம்ம அந்த அந்த ஜெபம் வந்தாலே நமக்குள்ள எது அடிபட்டு போகும் அப்படின்னா, நம்ம அறியாமலே அந்த தாழ்மை வந்து அடிபட்டு போகும். நீங்க அந்த நீதியை வைத்து ஜெபம் பண்ண இன்னொரு ஆள் உண்டு பைபிள்ல, யாரை சொல்லுங்க பார்ப்போம்? எசேக்கியா நீதியை வச்சு ஜெபம் பண்ணார்ல. ஜெபம் பண்ணி அவருக்கு 15 வருஷம் கிடைச்சிக்கலையா? அவர் நீதியை வச்சு சொன்னதுனால கிடைக்கல. உன் கண்ணீரை கண்டேன் ஓன்னு அழுதுட்டார். கண்ணீர் 15 வருஷம். அந்த 15 வருஷத்துல எசேக்கியா எப்படி ஆனான் பைபிள்ல இருக்கு தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க, மனமேட்டிமை உள்ளவன் ஆனான். சாட்சி என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் அவர்கிட்ட ஒண்ணு சொன்னேன், நான் உமக்கு முன்பாக எப்படி நடந்தேன் அதை மட்டும் நீங்க பாருங்க. மனமேட்டிமை உள்ளவன். இரக்கத்துக்காக கேட்கிற தானியேல் சொல்றாரு. தானியேல்கிட்ட ஒரு குற்றத்தை சத்துருக்களுக்கே பார்க்க முடியல. அப்ப தானியேல் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே எல்லாரும் திராட்சரசம் குடிக்கும் போது நான் குடிக்கல, எல்லாரும் அந்த சிலையை வணங்கும் போது நான் வணங்கல, எல்லாரும் ஜெபம் பண்ணாம இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணாம இருக்கல, அதனால ஆகவே இதெல்லாம் நீங்க பார்த்து எனக்கு அப்படி இல்லை, நாங்க எங்க நீதியை நல்ல ஆண்டவரே உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக. ஓ ஜீசஸ், இரக்கத்துக்காக கேட்கிறவங்க தங்கள் நீதியை முன்வைக்கவே மாட்டாங்க. அது மாத்திரமல்ல, இரக்கத்துக்காக கேட்கிறவங்க அவரையே நோக்கி இருப்பாங்க. சங்கீதம் 123:2 வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். அப்போ ஒருத்தங்க கிட்ட போய் ஒருத்தங்க இப்படியே நிக்கிறாங்கன்னா பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? இவனுக்கு வெக்கமே என்ன ஒரு நான் இரக்கத்துக்காக நிக்கிறேன், இரக்கத்துக்காக நிக்கிறேன். அப்படி அப்படி இப்படி எவரு கால விழுந்து இப்படி கிடக்குறான், காலில் கிடக்குறான். ஆமே, அவர் தன்னோடு கூட வரும் வரைக்கும் காலில் விழுந்து ஆண்டவர் ஒரு 5 நிமிஷம் உங்க பாதத்தில் விழுந்து கிடக்குறேன் அப்படி இல்லை, தன்னோடு கூட வரும் வரைக்கும். வேதம் சொல்லுகிறது அவர் அவனோட கூட போனார் இருக்கு. இல்லைன்னா அவன் எழும்ப மாட்டான், இரக்கம் செய்யும் வரைக்கும். ராஜா, எவ்வளவு பெரிய ராஜா யோசபாத், ஜனங்கள் எல்லாம் கூடி வர வச்சு ஜனங்கள் எல்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்க, எனக்கு தெரியலப்பா என்ன பண்ணும் தெரியலப்பா அப்படிங்கிறான். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது, பார்த்துட்டே இருக்கிறோம், பார்த்துட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, பார்த்துட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரக்கத்துக்காக நிக்கிறவங்க அப்படி ஏக்கத்தோடு பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆமே. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அழகான எல்லாம் தெரிந்த வார்த்தை தான், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து நீதிமொழிகள் 28:13 இருக்கிறது, அவன் இரக்கம் பெறுவான். ஆமென். இரக்கத்துக்காக நிக்கிறவன் எதையுமே மறைக்க மாட்டான், ஆண்டவர்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். ஆமென். தேவனுடைய இரக்கம் தேவைன்னு ஆயிட்டு யாக்கோபுக்கு. ஆண்டவர்கிட்ட போய் அப்பதான் நான் யாக்கோபுன்னே சொல்றான். இரக்கத்துக்காக நிக்கிறவன் எதையும் மறைக்கவே மாட்டான். ஆமென். தேவனுடைய இரக்கம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாக்கோபு தன்னை மறைத்து ஈசாக்கின் இடத்தில் போனான். ஆசீர்வாதத்தை வாங்கினானா இல்லையா? வாங்கினான். இப்ப ஏசா வந்து பார்த்த போது அதெல்லாம் யார் வாங்கிட்டு போயிட்டா? சொல்லுங்க சத்தமா. அப்ப ஏசா என்ன தீர்மானம் எடுக்கிறான்? எப்ப கொல்லணும்னு. அப்போ ஏசா யார மதிக்கிறான்? அப்பாவை மதிக்கிறான். அப்ப அப்பா நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம்? அந்த தீர்மானம் ஏசாவை கூப்பிட்டு சால்வ் பண்ணிருக்கலாம். சால்வ் பண்ணாரா? இல்ல. மாறாக என்ன பண்ணாரு? யாக்கோப கிளம்பிட்டார். அதாவது நம்ம இந்த மறைத்து வாங்குறது இருக்கு தெரியுமா, சில காரியங்களை நமக்கு நஷ்டப்படுக்கும். மறைச்சு வாங்கிட்டான், சில காரியங்களை வந்து நம்ம நஷ்டப்பட. ஈசாக்கு நினைத்தா ஏசாவை கூட்டு இங்க பாரு. ஏன்னா
ஏசாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சொல்றாரு, அப்பா என்ன நினைச்சிட்டு போட்டு இவன் சாவ போறாரு, இனி அவருக்கு என்ன நினைச்சாருன்னா யாக்கோபை கை வச்சிருக்கலாம்ல, வைக்கல. என் தகப்பனுக்காக துக்கம் கொண்டாடப்படும் நாட்கள் வரும், அதுக்கு பிறகு எனக்கு கடைசி நாள்ல அப்பா கஷ்டப்பட்டுறக்கூடாது. என்ன மனசு பார்த்தீங்களா? ஆமென். அப்போ ஈசாக்கு நினைச்சா ஏசாவை போட்டு அந்த இடத்துல ஒரு இரக்கம் உனக்கு கிடைக்காம போகிறது. அந்த வீட்டில் நிக்கணும்னா இப்ப யார் நினைச்சா நிக்கலாம் தெரியுமா? ஈசாக்கு நினைச்சா நிக்கலாம். ஈசாக்கு கூப்பிட்டு அனுப்புறார், மகனே வா நீ போ அப்படிங்கிறார். தாயார் சொல்றாங்க நீ போப்பா, நான் கூடது வராதுன்னு. அப்பா சொல்றார் நீ வா, நீ கிளம்பு அப்படின்னு. ஈசாக்கு நினைச்சா அங்க வேற, அதான் இரக்கம். இவன் பண்ண காரியத்துக்கு இவன் போய் தான் ஆகணும். ஆனா ஈசாக்கு மட்டும் மனசு வச்சார்னா ஏன் அப்படின்னா மறைச்சிட்டான். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை சொல்றேன், மறைச்சிட்டான். நம்ம ஒண்ணு மறைக்கும் போது நம்மை மறைத்து சில காரியங்களை மனுஷங்க கிட்ட இருந்து வாங்க முடியும். ஆனால் நாம் நம்மை மறைத்து தேவனிடத்துல இருந்து இரக்கத்தை வாங்கவே முடியாது. நைட்டு ஃபுல்லா கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்றார், பொழுது விடுகிறது நான் போறேங்கிறார். என்ன ஆண்டவரே, உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த ஈவு இரக்கம் இல்லையா? ஆண்டவரே அப்படின்னு நீங்க என்ன பண்ணிருக்க கூடாது? இந்த யாபோக்காற்றின் கரையில வந்திருக்கவே கூடாது. இது அவர் நம்ம கூடவே, நீ தண்ணீரை கடக்கும் போதும் கூடவே இருந்துட்டு அப்புறம் நான் போயிட்டு வரட்டா அப்படிங்கிறார். ஆண்டவர் கொஞ்சம் கூட ஆமே நைட்டு ஃபுல்லா கெஞ்சுறேனே, நைட்டு ஃபுல்லா கதறேனே, உன் பேர் என்ன அப்படிங்கிறார். பேர் என்னவா சொல்லு, உன் பேர் என்ன? நான் யாக்கோபு ஆண்டவரே. அங்க அவனுக்கு கிடைச்ச இறக்கம் என்ன தெரியுமா? அதன் பிறகு ஏசா அவனை அல்ல, அவன் நிழல கூட தீமை செய்வதற்காய் தொடாதபடிக்கு கர்த்தர் காத்தார். ஏசா மட்டுமல்ல, அவன் முதிர் வயதுல கண்ணை மூடுறது வரைக்கும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. மறைக்க மாட்டான், மறைக்க மாட்டான். தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெறணும்னா இது ரொம்ப முக்கியம். நம்ம பல நேரத்தில் நமக்குள்ள நஷ்டமாகிறது இதுதான். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்மை அந்த இரக்கத்துக்காய் கெஞ்சுறது அப்படிங்கிறது ஆமா. ஒரு வீட்டில் போய் இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தங்க போறாங்க, 2 பேர் வராங்கன்னு வைங்களேன். ஒருத்தங்க சொல்றாங்க, அம்மா ஏதாவது இருந்தா தாங்கம்மா, பசிக்குமா, இப்படி ஒருத்தங்க கேட்குறாங்க. இன்னொருத்தர் வராரு, என்ன ஒன்றும் இல்லையா, மணி ஒன்னாச்சுன்னு ஒன்றும் வைக்கலையா, இப்படி கேட்குறாங்க. நம்ம ஏதாவது இருந்து கொடுக்கணும்னு நினைச்ச யாரை கொடுப்போம்? யாரும் கொடுக்க மாட்டீங்களா? யாரு கொடுப்போம்? ஒருத்தன் கேட்கும் போது, அதாவது கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா கூட ஒருத்தங்க கேட்கறதுல நமக்கு என்ன தோணும் தெரியுமா? கொடுக்கணும். இப்படிதான் ஒரு தம்பி போன வாரம் ஒரு பாட்டி வழியில கேட்டாங்களாம், தம்பி ஒரு லெமன் சாதம் வாங்கணும், ஏதாவது இருந்தா தம்பின்னு. அவன் இறக்கப்பட்டு, சரி நம்ம கையில் ஏதோ அவன்கிட்ட காசு இல்லை, ஒரு 10 20 இருந்தால் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் பார்த்தா இல்லை, ஒரு 50 ரூபா மட்டும் இருந்திருக்கு. அவன் சொன்னது, சரி வேற இல்லைன்னா அவங்க கேட்கறத பார்த்தா பரிதாபமாக இருக்கு, பாட்டி என்கிட்ட மொத்தம் இவ்வளோ இருக்கு, மொத்தமாக நீங்களே வச்சிருங்க பாட்டி. 50 ரூபா கொடுத்துறேன். தம்பி லெமன் சாதம் 80 ரூபா. அண்ணே இப்படி சொல்லிட்டாங்க அண்ணே, இது சொல்லி இப்படி அவங்க கேட்டிருப்பாங்க, நான் கொடுத்துருக்கவே மாட்டேன். சில டைம் நமக்கு என்ன தோணும் தெரியுமா? நம்ம ஏதோ செஞ்சது நம்ம தான் மொத்தமா கொடுத்தது மாதிரி. கேட்கறதுல ஒண்ணு இருக்குல்ல, கேட்டதும் பாருங்க, அவன் 50 ரூபா தான் இருக்கு, ஆனா அவன் கேட்கறத பார்த்தா அவனுக்கு வச்சுக்கோங்க கொடுத்ததை பார்த்து அவங்க வேற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய் தகப்பனே. அதனாலதான் சவுல் கர்த்தரை தேடினான், ஒரு வார்த்தையும் அவனுக்கு வெளிப்படலை. உடனே ட்ராக் மாற்றி தேடுற பிரகாரம் தேடலை. இந்த டைம் சவுலே, நீ இஸ்ரவேலின் முதல் ராஜாவாட்ட தேடணும், அவட்ட
ஆனா நீ எப்படி விழுந்திருக்கணும்ல ஆண்டவர்ட்ட. நீ போய் குறி சொல்றவ காலில் விழுந்து கிடக்கிறிய சவுல. இரக்கம் உனக்கு ஏன் அட்டு போச்சு? தேட வேண்டிய பிரகாரம் தேடலையே. ஆமென். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாது இருக்கணும்னா தேவனுடைய இரக்கம் தேவை. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய நீதியை முன்வைக்க கூடாது. நம்முடைய நீதிகளை கர்த்தர் பார்ப்பார். அவர் கணக்கில் வைத்து அவர் பதில் தருவார். அதே நேரத்தில் ஆண்டவரே நான் இப்படி, ஆண்டவரே நான் அப்படி, ஆண்டவரே இல்ல. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், சூரியனுக்கு கட்டளையிட்டு நிக்க வச்சது யாரு? யோசுவா. யோசுவா சூரியனுக்கு கட்டளையிட்டு நிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட பேசுறார். ஆண்டவர் என்ன ஆண்டவரே பண்றதுக்கு? ஆண்டவர் சொன்னா நீ செய்ப்பா இத. ஹalleluya. ஆமென். சீஷர்களுக்கு அற்புத அதாவது வரங்கள் இருந்தும் ஒரு இடத்துல செயல்பட முடியல. ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு வருகிற அவனுக்கு சுகத்தை கொடுக்க முடியல. ஏன்னா இவங்க அந்த தேவனிடத்திலிருந்து அந்த உறவுல இவங்க உறுதியா இல்ல. ஏசு அதனால சொல்ல இந்த மாதிரி பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும். உபவாசம் என்பது பிசாசை துரத்துவதற்கல்ல, பிசாசை துரத்த நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு. நம்ம எல்லாம் பிசாசை துரத்த உபவாசம் போடுறோம் இல்ல. நம்ம உபவாசம் போட்டு கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் உருவானாலே பிசாசு ஓடிடுவான். நீயோ உபவாசிக்கும் போது, அப்படிதானே பைபிள்ல இருக்கு, நீயோ உபவாசிக்கும் போது நம்மள்ட்ட தான் மாற சொல்றாரு. பாஸ்டிங்ல நம்மளை மாத்துறாரு. நீ சிறுமைப்பட்டவனுக்கு ஒன்று ஆகாரத்தை கொடு, நியாயம் பண்ணு. ஏசாயா 58 படிச்சீங்கன்னா தெரியும். அப்ப நம்மள்ட்ட தான் சேஞ்சஸ் இருக்கு. நீ இதெல்லாம் செய்யும் போது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில். அந்த வசனத்தை எடுக்க பார்க்கலாம். ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 6 பாருங்கள். அக்கிரமத்தின் கட்டுகளை 5ல இருந்து வாசிங்க. மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள்? இது விரதம். இதுக்கு பேர் உபவாசம் இல்ல. நம்மளை மாத்திக்கவே மாட்டோம், ஆனா சாப்பிடாம இருப்போம் பாருங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? விரதம். உபவாசம் அப்படின்னா தனித்து வாசம் பண்ணுதல், தேவனோடு தனியா வாசம் பண்ணுதல். ஆமே. உபவாசம் கர்த்தர் எதை சொல்றாருன்னா 6ல இருந்து அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெருக்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல முதல்ல அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்துறோம். இந்த பாவ கட்டை இருக்கக்கூடாது. அதுக்காக ஃபாஸ்டிங் போடு. ஆண்டவரே இப்படி ஒரு கட்டு இருக்குப்பா, இது வேண்டாம்ப்பா, இந்த பாவம் வேண்டாம்ப்பா, அதெல்லாம் விட்டுரு. நம்ம என்னன்னா இந்த ஃபாஸ்டிங் டைம்ல அப்படி போராடுவோம். அடுத்து திருப்பி அந்த கட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. அவிழ்க்கிறது, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறது, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது. நம்ம யாருக்கும் பாரமாயிடக்கூடாது. யார் மேல் நம்மளை குறித்த வருத்தங்கள் கசப்புகள் யார் மேல இருக்கா அதை நீ உடைச்சு போட்டுரு. அது வேண்டாம், ஒப்புரவாகிரு. ஆமா. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னால இன்னொருத்தர்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா அதை செய். துரத்துண்டு சிறுமையானவர்களை சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறதும், மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல். இவங்க போற இடத்துல நான் வர மாட்டேன். இது அல்லவோ எனக்கு உகந்த. அப்ப மொத்தத்துல பாஸ்டிங்னாலே கர்த்தர் என்ன சொல்றாருன்னா நீ ஒன்ன மாத்திக்கோ அப்படிங்கிறார். நம்ம எதெல்லாமோ மாற ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். முதல்ல அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்த்துறணும். பாவத்தோடு பிணைக்கப்பட்டிருக்க கூடாது, அதெல்லாம் தூக்கி போடணும். இதை செஞ்சுட்டா அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும். அப்ப இது எல்லாம் வெளிச்சத்தை எழும்ப விடாம பண்ணுது. வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு, எல்லாரும் சொல்லுங்க, சீக்கிரத்தில். அப்போ ஆண்டவருக்கு, ஏன் ஆண்டவரே செய்யவே மாட்டேங்க, நான் அப்படி சொல்ல சீக்கிரமா செய்யறேன். உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அடுத்த வார்த்தையை பாருங்கள், அப்பொழுது நீ கூப்பிடுவாய்.
கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் அப்படிம்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே கத்தும் போது ஏன் கத்துற, நான் இருக்கிறேன் இதுவரை சொல்ல மாட்டேங்கிறார். கத்தி கத்தி தொண்டை தண்ணி எல்லாம் கத்தி வத்தி போச்சு. ஆமென் ஹல்லேலூயா. இரக்கத்துக்காக, தேவனுடைய இரக்கம் தான் துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதிருக்கும்படிக்கு வழி செய்யும். அப்போ துக்கத்தின் மேல துக்கம் உண்டானாலே அவன் அழிந்து போகிறான் என்று அர்த்தம். அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் அழிந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு ஒரு வார்த்தையை சொல்வார் பாருங்க. யாக்கோபு, அது ஆதியாகமம் 43வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும். ஏற்கனவே ராகேல், அதாவது லேயாளுக்கும் பிள்ளைங்க பிறகுறாங்க, ராகேலுக்கும் பிள்ளைங்க பிறகு. ராகேலுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தாங்க? 2 பிள்ளைங்க. ராகேல் யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்சதுனால ராகேல் பிள்ளைங்களை யாக்கோபு மற்ற பிள்ளைங்களை விட ரொம்ப நேசித்தார். ராகேலுக்கு பிள்ளைங்க யாரெல்லாம்? யோசேப்பும் பென்யமீனும். யோசேப்பு போயிட்டான். யோசேப்பு போனதும் அவர் துக்கத்திலே தான் இருக்கிறார். அந்த துக்கத்தை ஆற்றக்கூடிய மருந்து அவர்கிட்ட இல்லை. ஆனால் அந்த துக்கத்தை ஆற்றுகிற மருந்தை அடுத்து யார் வளர்ந்து வரா தெரியுமா? பென்யமீன் வளர்ந்து வரான். பென்யமீனை கூடவே வச்சிருக்கிறான். பஞ்ச காலத்தில் ஆகாரம் வாங்க சகோதரர்களை அனுப்பும் போது கூட பென்யமீன் அனுப்பவே இல்லை. ஆனா துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாது இருக்கிறதுக்கு காரணமே யார் அப்படின்னா இந்த பென்யமீன் தான். பென்யமீன் தான். மற்ற 10 பேர் இருந்தாலும் அவர்களால இவனுடைய துக்கத்தை ஆற்ற முடியவில்லை. ஆனா இந்த பென்யமீனை பார்த்து பார்த்து கொஞ்சம் சமாதானம். இப்படி இருக்கையில் தான் யோசேப்பு என்ன பண்றார், நமக்கு தெரியும் சம்பவம். யோசேப்பு என்ன பண்றாரு அப்படின்னா, சிமியோனை பிடிச்சு வச்சுட்டு, உங்களுக்கு இன்னொரு சகோதரன் இருக்கிறான்ல, போய் அவனையும் கூட்டிட்டு வாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இவங்க இந்த விஷயத்தை சொல்லும் போது, ஆமென், இந்த யாக்கோபு வேற வழியில் பஞ்சகாலம் அனுப்பிதான் ஆகணும், சிமியோனை விடுவித்து ஆகணும். அப்பொழுது யாக்கோபு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 43:14 வசனத்துல 14, அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனை போல் இருப்பேன். அதன் அர்த்தம் என்ன? அந்த இரக்கம் மட்டும் கிடைக்கலனா நான் எல்லாம் அற்று போனவனை போல. யாக்கோபே, உங்களுக்கு இன்னும் 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இல்ல 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 இல்ல, இந்த காரியத்துல அதான் என்ன நடக்குமோன்னு தெரியல. அப்ப இந்த இடத்துல யாக்கோபு என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த இரக்கத்துக்காக நிற்கிறார். இரக்கத்துக்காக நிற்கிறார். ஆண்டவரே, நீங்க எங்க அப்பாவின் தேவன் அல்லவா, எங்க தாத்தா எந்த நீதியும் இங்க முன்வைக்கல. சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆண்டவரே, என்ன நீங்க டிசைட் பண்றதாப்பா? பென்யமீன் அங்க கட்டி வைக்கணுமா, இல்ல பென்யமீனையும் சிமியோனை அனுப்பி விடணுமா? அது உங்க கிட்ட தான் இருக்குப்பா. அதை கட்டி நீங்க இல்ல 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 விடண்டான்னு தீர்மானிச்சா விட முடியாது. இல்ல இவங்களை அனுப்பணும் நீங்க இரக்கம் வச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் அதை யாருக்கும் தடுக்க முடியாது ஆண்டவரே. ஆனா உங்க இரக்கம் கிடைக்கிறது வரைக்கும் நான் எப்படி இருப்பேன் தெரியுமாப்பா? பிள்ளையற்றவனை போல. இப்போ இந்த பென்யமீனை கொண்டு போகும்போது அங்க நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். நான் இன்னும் செய்திக்குள்ள என்ட்ராகல, ஆனா டைம் பறந்துட்டு இருக்கு. பென்யமீன், யோசேப்பு என்ன பண்ணுவார் தெரியுமா? எல்லாரையும் நல்லா சாப்பாடு கொடுத்து பென்யமீன் சாக்குல சில பாத்திரங்கள்லாம் வச்சு அனுப்பிவிடுவார். வழியில செக் பண்ணி, இப்படி ராஜாவின் போஜன பாத்திரங்களை திருடிட்டு வந்தீங்க, யாரு சாக்குல இருக்குன்னு பார்த்தா பென்யமீன் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து நிறுத்தும் போது இல்ல இல்ல இவனெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லி யோசேப்பு ஸ்ட்ராங்கா நிற்கும் போது யூதா ஃப்ரெண்ட்ல வரான். ஏன்னா யூதா தான் உத்தரவாதம் எடுத்து நிற்கிறான். அப்பொழுது யூதா ஒரு வார்த்தை சொல்லுகிறான். 44வது அதிகாரம் அதனுடைய 27 முதல், உமது அடியானாகிய என் தகப்பனார் சொன்னார், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளை பெற்றாள், அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான், அவன் பீருண்டு போயிருப்பான் என்றிருந்தேன். இதுவரைக்கும் அவனை
காணாதிருக்கிறேன். இதுவரைக்கும் அவனை காணல. ஆமே, இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை வியாகுலத்தோட பாதாளத்தில். அதன் அர்த்தம் என்ன? இப்ப நான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறேன், கொஞ்சம் சமாதானமா இருக்கிறேன். இதுவும் அப்படி நடந்துச்சுன்னா, ஏற்கனவே ஒரு இழப்பு வந்துட்டு, ஏற்கனவே ஒரு கஷ்டத்தை பார்த்துட்டேன். ஆமா, இதுவரைக்கும் நான் அதுல இருந்து மீளல. ஆனாலும் நான் கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கொஞ்சம் சமாதானமா இருக்கிறேன். ஏன்னா இந்த பென்யமீன் இருக்கிறதுனால. இவனும் இல்லைன்னு ஆயிட்டா நீங்க என் நரைமயிரை வியாகுலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். துக்கத்தின் மேல் துக்கம். யோசேப்பு இல்லை என்கிற துக்கம், பென்யமீனும் இல்லாமல போயிருவானோ அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துட்டுன்னா, இந்த யாக்கோபு சொல்றாரு, நான் அப்படியே இல்லாமலே ஆயிருவேன். ஆமென். இப்படி சொல்லிட்டு 30வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்துக்கு போனான். அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியால். அடுத்த வார்த்தை கவனிங்க. அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். அந்த செகண்ட் அவர் இறந்துருவார். இந்த இடத்துல இறக்கும் கிடைச்சே ஆகணும். யாக்கோபு தேவனால் நேசிக்கப்பட்டவன் தான், எல்லாம் ரைட்டு தான். ஆனா இந்த இடத்துல எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல. இதுக்கு மாறா வேற என்ன வந்தாலும் யூதா உத்தரவாதம் எடுக்கிறவனால உள்வாங்க முடியுதுன்னா, ஆமென், உருவாக்கினவருக்கு தெரியாதா? இந்த இடத்துல யோசேப்பு எந்த இடத்துல தம்மை வெளிப்படுத்துகிறார் பாத்தீங்களா? யோசேப்பு நினைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட நின்றுக்கலாம். ஆனா இனி இந்த காரியத்துல நான் இரக்கம் பாராட்டலன்னா யாக்கோப உயிரோட பார்க்க முடியாது. உடனே யோசேப்பு தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த பகல் வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இனி இந்த காரியத்துல இரக்கம் பாராட்டலன்னா நீ இல்லை என்கிற ஒரு நிலைமை வரும் தெரியுமா? அந்த இடத்துல கர்த்தர் தம் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்க மாட்டார். ஒரு யோசேப்பு தம்மை வெளிப்படுத்தினதை காட்டிலும் தேவன் தம்முடைய இரக்கத்தை, ஹalleluya, ஆமென். யூதாவின் கதறல் 34வது வசனத்தை வாசியுங்கள். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன்? ஹalleluya. ஒரு யூதா, ஆமென், தகப்பனுக்கு நேரிடும் தீங்கு அதை காண முடியாம துடிக்கும் போது, யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர், எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரை துடைக்கிறவர், இந்த பகல் வேளையில், ஏன்னா புரிந்து கொள்ளுங்கள், துக்கம் வந்தது. ஆனா துக்கத்தின் மேல் துக்கம் வந்தா, ஒரு துக்கத்தில் யாக்கோபு 22 வருஷம் இருந்துட்டார். துக்கத்தின் மேல இனியும் துக்கம், இனி தாங்க முடியல ஆண்டவரே. ஆமென். அதனாலதான் தாவீது ஜெபிப்பார் தெரியுமா? நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். நான் இனி இராமற் போகும் முன்னே. சங்கீதம் 39 கடைசி. நான் இனி. எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள், அந்த இரக்கத்துக்காக. அதனாலதான் இவங்கெல்லாம் நிக்கிறாங்க இரக்கத்துக்காக. யாக்கோபு சொல்லல, யாக்கோபு சொல்ற அந்த இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. இவங்களை இரக்கத்துக்காக நிற்கிறாங்க. 45வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல், ஜீசஸ், யாவரையும் என்னை விட்டு, நல்ல கவனமா கேளுங்க,
என்ற முகம்பாடியா தெய்வத்தின் முகம். இந்த இடத்துல இவங்க ஃபைட் பண்ணல, இந்த இடத்துல இவங்க வழக்காடல, இந்த இடத்துல இடக்கத்துக்காக கெஞ்ச நிற்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கெஞ்ச தயங்குறவங்க மனுஷங்கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய நிலைமை வரும். ஆனா ஆண்டவர்கிட்ட வெக்கப்படாம கெஞ்சுறவங்க துக்கத்தின் மேல் என்ன என்ன, அதாவது உத்தரவாதம் எடுக்கிறவன் எப்படி உள்வாங்கி இருக்கிறான் பாருங்க. என் தகப்பனுடைய பிராணன் இளையவனுடைய பிராணனோடு எப்படி இருக்குதான் இணைந்து இருக்கிறது. தெரியுது? யோசேப்பு பார்க்கிறார், இதை பிரிச்சிடக்கூடாது. இளையவனுக்கு நேரிடுவதை அறிந்த மாத்திரத்தில் அவர் என்ன ஆயிடுவார் தெரியுமா? இறந்து போயிடுவார். அந்த இடத்துல இப்போ இவங்களுடைய சிச்சுவேஷன், தகப்பனுடைய ரியல் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத யூதா தெரியப்படுத்துகிறான். அப்படியே தெரியப்படுத்துகிறான். யோசேப்புக்கு தெரியப்படுத்துறதும் இப்ப இந்த ஸ்தானத்துல இருந்து என்ன வேணாலும் டிசைட் பண்ணலாம். யோசேப்புக்கு என்ன வேணாலும் டிசைட் பண்ணலாம். ஓஹோ, அப்ப நான் இல்லைன்னா அவரால் உயிர் வாழ முடியும், தம்பி இல்லைன்னா நான் சரித்திரத்துக்குள்ள போயிட்டேன். அப்போ யோசேப் நான் இல்லைன்னா அவர் உயிர் வாழ்ந்துருவாராம், பென்யமீன் இல்லைன்னா அப்படி அவர் உயிர் வாழண்டாம். என்ன வேணாலும் டிசைட் பண்ற இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன். ஆனா அவர் இதுக்கு மேல ஆமென் அவர் மட்டும் நினைச்சிட்டாருன்னு வைங்களேன், துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாது. அதுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவர் சமூகத்தில் வரணும். இவ்வளவு டீட்டெயில சிமியோனை பிடிச்சு வைக்கும் போதே யூதாவே சொல்லி இருக்கலாம்ல. அப்ப நம்ம நிறைய ட்ரை பண்றோம். ஓகே, நாங்க கொண்டு வருகிறோம். சிமியோனை பிடிச்சு வைத்திருக்கும் போதே இப்படி நின்றுக்கலாம்ல, ஓபன் பண்ணி இருக்கலாம்ல. இப்ப என்ன பண்ற தெரியுமா? அப்படி உள்ளதை அப்படியே தெரியப்படுத்துகிறான். இந்த இடத்துல யூதா இவங்க தங்கள் நீதியை வைக்கவில்லை. இந்த இடத்துல வேறொரு சகாயத்தை, என்ன யோசேப்பு ரொம்ப மோசமா இருக்கிறாரு, நாங்க பார்வோனை பார்க்க விரும்புறோம், வேற யார்கிட்டையும் கேட்கல, கண்கள் நோக்கியே இருக்கிறது. மூன்றாவது எல்லாவற்றையும் அறிக்கை பண்றாங்க, ஒண்ணு கூட விடாம ஓபன் பண்றாங்க. இரக்கம் கிடைக்குது, இரக்கம் கிடைக்குது. அந்த இடத்துல நாங்களே யார் தெரியுமா? எங்க தாத்தா யார் தெரியுமா? நீதியை முன்வைக்கவே இல்லை, முன்வைக்கவே இல்லை. கெஞ்சி நிக்கிற யூதாலாம் அப்படி கெஞ்சி நிக்கிறான், நீதியை முன்வைக்கல. அப்புறமா வேற ஒரு இடத்துல சகாயம் தேடல. அப்படி அவரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ராஜாவே ராஜாவே ப்ளீஸ் 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 ப்ளீஸ். கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது, இரக்கம் செய்யும் வரைக்கும். மூன்றாவது, மறைக்கல, எதையுமே மறைக்கல. இவ்வளோ இவங்க கிட்ட வெளிப்படுது. ராஜாவால் அடக்கி கொண்டிருக்க முடியவில்லை. தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை. இப்போ மற்றவங்க எல்லாரையும் வேடிக்கை பார்க்கிற ராஜா என்ன செய்வார்னு வேடிக்கை பார்க்கிற எல்லாரும் வெளியே போ. ஆமென் ஆமென் ஹalleluya. சிலர ராஜா வெளியே அனுப்புறார். ஆமென். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் தெரியாத சூழ்நிலை வருது பாரு. அப்ப சுத்தி நிக்கிற நிறைய பேர் உங்களை விட்டு வெளியே போறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாத. அவருடைய இரக்கம் உன்மேல் பொழியும்படிக்கு கர்த்தர் யார் என்பதை, யோசேப்பு யார் என்பதை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த உறவின் ஆழத்தை நீ அறியணும். உன் நீதியை முன் வச்சிட்டு வராத.
தேவன் விரும்புகிற நீதி வெளிப்படும் போது அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆனால் அதை முன்வைத்து அதெல்லாம் கர்த்தருக்கு அவர் ஏன் நீங்க இது பண்றீங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, அது கர்த்தருக்கு பிரியமானது. ஏன் டைத்து கொடுக்குறீங்க, அது கர்த்தருக்கு பிரியமானது. ஏன் ஊழியம் பண்றீங்க, அது கர்த்தருக்கு பிரியமானது. ஏன் நற்கிரியை பண்றீங்க, அது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தர் எதில் பிரியப்படுகிறார்? நீதியில் பிரியப்படுகிறார். அப்ப நீதியின் கிரியைகள் வேதம் முழுவதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்மில் வெளிப்படணும். ஆவியானவர் நம்மில் நற்கிரியை துவங்கி இருக்கிறார். அது கிறிஸ்துவின் நாள் வரை நடக்கணும். அதே நேரத்தில் நான் இப்படி பண்றேன், நான் அதை பண்றேன், நான் இதை பண்றேன், அதனால் நீங்க இப்படி இல்லை. நூற்றுக்கு அதிபதியை குறித்து அந்த ஊர் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராஜாவே இயேசுவே நீர் அவன் வீட்டுக்கு போறதுக்கு அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பாத்திரவானா இருக்கிறான். அவன் சர்ச்செல்லாம் கட்டி தந்திருக்கிறான். அவன் ஆண்டவரை அவன் இப்படி பண்ணிருக்கான். அப்படியாப்பா அப்படி சொல்லிட்டு இயேசு வந்துட்டு இருக்கும்போது அந்த நூற்றுக்கு அதிபதி வாரான் பாருங்க. அவன் காலில் விழுந்து என்ன தெரியுமா சொன்னான்? ஆண்டவரே நான் பாத்திரவானே அல்லப்பா. ஊரு சொல்லட்டும், ஆனா ஊரு ஆண்டவர் என்ன பத்தி வேணா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஆண்டவரே இதை யூதா சொல்லல, ராஜா பார்வன்ட்ட பார்த்து யோசேப்பே ஆமே அதிபதியே நீங்க வேணா எங்க ஆண்டவன் எங்க ஊர்ல கேட்டு பாருங்க, நாங்க யாரு, எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் கேட்டு பாருங்க. ஒண்ணுமே இல்லை. அவன் நீதியை முன் வைக்கல, அவன் தன் காரியம் எதையுமே மறைக்கல. இதுதான் யூதா நினைச்சிருக்கலாம், என்ன நாங்க இத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் உங்களுக்கு யோசேப்பு இல்லைன்னா பென்யமீன், நீங்க சாவுங்க அப்படி விட்டுருக்கலாம்ல. இல்ல, அப்படியே ஓபன் பண்றான். ராஜாவால தன்னை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. கண்ணீர் விட்டு அழுதது மாத்திரமல்ல, பென்யமீனும் போயிருவானோ என்று துக்கத்தோடு இருந்தவனுக்கு தேவன் பாராட்டின இரக்கம். பென்யமீனும் போகல, யோசேப்பும் போகல. ஆமே, நல்ல கைகளை சட்டி தேவனுடைய இரக்கம் உனக்கு பென்யமீன மட்டுமல்ல, நீ 22 வருடமா இழந்த யோசேப்பை உனக்கு திரும்ப கொடுக்கும். ஹல்லேலூயா. நீ இப்பொழுது இருக்கிறது போயிட்டுனா இதுவும் போயிரும். அப்படி ஏற்கனவே போயிட்டு இதுவும் போயிட்டுனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறல்ல, தேவனுடைய இரக்கம் இப்ப இருக்கிறதையும் போகாதபடி தக்க வைக்கும். ஏற்கனவே இழந்ததையும் எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை சட்டி ஆமே. இழந்துரும் நினைக்கிற பென்யமீனையும் இழக்க விடல, இழந்துட்டே நினைக்கிற யோசேப்பு. ஆண்டவருடைய இரக்கம் தண்ணீர்ல தாழ போன கோடாரிய ஒரு எலிசாவால மிதக்க வச்சு எடுக்க வைக்க முடியும்னா, ஹல்லேலூயா. கைவிட்டு போன, நஷ்டப்பட்டு போன, எல்லாம் போச்சு என்கிற நிலையில் இருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த பகல் வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க தேவனுடைய இரக்கம் எனக்கு இளைப்பாறுதலை தரும்னு சொல்றவங்க நல்ல கரங்களை சட்டி ஆமே. ஒரு 5 நிமிடம் செபிக்கலாமா? உங்க நிலைமை அப்படியே சொல்லுவீங்களா? ஆண்டவரே, அடுத்து என்னன்னே தெரியாத ஒரு நிலையில முடிந்தா முழங்கார் படிட்டு, அல்லது உங்களுக்கு எப்படி வசதி அப்படி ஓகே. சேர்ல இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் முழங்கால் போட, இருந்தாலும் உங்களுக்கு எப்படி ஒரு 5 மினிட்ஸ் ஓகே. டைம் ஆயிட்டு இருந்தாலும் ஒரு 5 நிமிடம் இந்த நேரத்துல இந்த யோசேப்பு சமூகத்துல யூதா போய் நின்னது போல அவர் சமூகத்தில் இப்ப நிற்கிறோம். இப்ப அவர் அந்த தீர்மானிக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். என்ன வேணாலும் டிசைட் பண்ணலாம். பென்யமீனை பிடிச்சு வைக்கலாம். ஆனா யூதா, நீங்க உள்ள ஆண்டவரே இது இல்லைன்னா, பிரியமானவர்களே ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆகார் சொன்னா பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். எலியா சொன்னார் போதும் ஆண்டவரே. சிம்சோன் சொல்லுகிறான், நான் தாகத்துல சாகணுமாப்பா, நான் தாகத்திலே சாகணுமா. இந்த 3 நிலையும் கர்த்தர் மாற்றினார். இந்த தேவனுடைய இரக்கம் என் நிலையை மாற்றும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆகார் சொன்னாள் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். பிள்ளை சாகிறத சில பாருங்க, சிச்சுவேஷன் கைவிட்டு போனதும் குடும்பத்தை விட்டு ஓடிடுவாங்க.
பிரச்சனை தலைக்கு மேல போனதை ஃபேமிலி விட்டு போயிடுவாங்க. ஏன்னா எப்படியும் கர்த்தர் மாற்றினார். எலியா சொன்னார், ஆண்டவரே என்ன நீங்களே எடுத்துருங்கப்பா, நீங்களே எடுத்துருங்கப்பா. கர்த்தர் அதையும் மாற்றினார். சிம்சோன் சொன்னாலும் தாகத்திலே சாகணுமா ஆண்டவரே, தாகத்திலே சாகணுமா. கர்த்தர் பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணி அந்த நிலையை மாற்றினார். உங்க நிலையை மாட்டுவா. இந்த சத்தத்தை சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிற அன்பு உள்ளமே, ஆவியிலே மாறப்பட்டு கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையில உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரின் நிலையை மாற்றினார், எலியாவின் நிலையை மாற்றினார், சிம்சோனின் நிலையை மாற்றினார். இவங்கள மரண விளிம்புல, அதே போல அடுத்து என்னன்னே தெரியாதுங்கிற நிலையில் இருக்கிற உள்ளமே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய இரக்கம் உனக்கு விளங்க பண்ணப்படும். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடி எனக்கும் இறங்கினார் என்பது உன்னுடைய சாட்சியா இருக்கும். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடி. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்ல விரும்புறீங்க? யூதா சொன்னா, இளையவனை மட்டும் நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் எங்க அப்பா இறந்துருவார். ஆண்டவர் இந்த 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 ஒரு காரியம் மட்டும் நடக்கலன்னா அடுத்த செகண்ட் இல்லப்பா. அப்படிப்பட்ட நிலையில யாராவது இருக்கிறீங்களா? ஒரு யோசேப்பால இறங்க முடியும்னா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர், நான் எவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல இறக்க வைப்பேங்கிறான். நீங்க தான் ஏதாவது ஜெபிக்க விரும்புறவங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க பாடணும் கூட இல்ல, சகோதரர்கள் பாடுவாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஓ ராதா ராம, துக்கத்தின் மேல் துக்கம் உண்டானா ஆண்டவரே, அப்பா நாளைக்கு என் சரித்திரம் இவன் துக்கத்தில் அழிந்தான் என்று எழுதக்கூடாது, இவன் துக்கத்தில் அழிந்தான் என்று எழுதப்படக்கூடாது, துக்கத்தில் அழிந்தான் என்று எழுதப்படக்கூடாது, இவள் துக்கத்தில் அழிந்தாள் என்று எழுதப்படக்கூடாது. இவன் துக்கத்தில் அழிந்தான் என்று, இவள் துக்கத்தில் அழிந்தாள் என்று எழுதப்படக்கூடாது. அப்பா ஆமென். யோசேப்பு மட்டும் இறங்காமல் இருந்தா யாக்கோபின் சரித்திரம் எப்படி எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? அவன் துக்கத்திலே அழிந்தான் என்று. ஆனால் யாக்கோபின் சரித்திரம் எப்படி எழுதப்பட்டது தெரியுமா? அவன் தொழுது கொண்டான் என்று, தன் கோலின் முனையில் சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டான் என்று. நீ துக்கத்தில் அழிந்து போகிறவன் என்று எழுதப்பட கர்த்தர் அனுமதிக்க மாட்டான். நீ துக்கத்தில் அழிந்து போகிறவள் என்று எழுதப்பட கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். தொழுது கொண்டு எபிரேயர் 11 அதனுடைய 21, விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டா. ஆனா அவன் எந்த சிச்சுவேஷனை கடந்து வந்தான் தெரியுமா? இதுவும் போயிட்டுன்னா நான் துக்கத்தோடு பாதாளத்துல இறங்குவேன், துக்கத்தோடு இறங்குவேன் என்று அவனை தொழுது கொண்டது மட்டும் இல்லாம தலைமுறையை ஆசீர்வதிக்க வைத்து, தலைமுறையை ஆசீர்வதிக்க வைத்து, உன் கையை கொண்டு உன் தலைமுறைய, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இறங்குங்கப்பா மனம், இறங்குங்கப்பா, 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 இறங்குங்கப்பா. Jesus. மெய்தான் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருந்தது. மெய்தான் கர்த்தர் அவனுக்கு இறங்கினதும் அல்ல. துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாது.
யாக்கோபு சொல்லியிருப்பான், 22 வருஷம் துக்கத்திலேயே நாட்கள் கழிந்தது. எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, ஒரே ஆறுதல், அதுவும் போயிட்டுன்னா. பிள்ளைகள்கிட்ட ஒரு வயது முதிர்ந்த தகப்பன் சொல்லுகிறான், என் அரை வயத துக்கத்தோடு தான் பாதாளத்தில் இறங்க போறேன். அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? ஆனா கர்த்தர் அப்படி விடல. யாக்கோபே, நானும் உன்னை சிநேகித்தேன். யாக்கோபே, நீ என் பார்வைக்கு அருவருப்பானவன் அல்ல, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், கனம் பெற்றாய். நல்ல தகப்பனே, கண்ணீரோடு உங்க பாதத்துல இரக்கத்துக்காய் கெஞ்சி நிற்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். யோசேப்பாலேயே தன்னை அடக்கிக் கொள்ள முடியல. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். உம்முடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லப்பா. உம்முடைய இரக்கங்கள் அனாதியா இருக்கிறது. நாங்கள் எங்கள் நீதியை நம்பி கேட்காம உங்க இரக்கத்தை நம்பி நிக்கிறோம்ப்பா. துக்கத்திலே, நெருக்கத்திலே, துன்பத்தின் நடுவில் இருக்கிற உள்ளங்களுக்கு துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு இந்த துக்கம் மாறவும், இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறவும் கர்த்தாவே, பென்யமீன் நஷ்டப்படவும் கூடாது. இழந்த யோசேப்பை திரும்பவும் தருவேன் என்று நீங்க இன்னைக்கு பிராமிஸ் பண்ணி இருக்கிறீங்கப்பா. கைவிட்டு போக நினைக்கிற காரியம் கைவிட்டும் போகாது. கைவிட்டு போன காரியங்கள் திரும்ப கிடைக்கும், திரும்ப வரும். தேவனுடைய இரக்கம் இதை செய்யும். கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார். உம்முடைய இரக்கம் கிடைக்கப்படும், உம்முடைய இரக்கம் கிடைக்கப்படும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதி. இந்த வருஷ கடைசியில புதிய ஆண்டை துவங்கும் போது இது சாட்சியா இருக்கட்டும். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் எனக்கும் இறங்கினார். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு கண்கள் காணட்டும், நாம மகிமைப்படட்டும். துக்கத்தோடு ஒருவர் ஓட்டம் முடியக்கூடாது. துதித்து கொண்டுதான் ஓட்டத்தை முடிக்கணும்ப்பா. தொழுது கொண்டுதான் ஓட்டத்தை முடிக்கணும் அப்பா. ஆமென். யாக்கோபு தன் பிள்ளைகளை மட்டும் இல்ல, வேற பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணிட்டு தான் போனாப்பா. ஒவ்வொரு கரங்களை அப்படி பலப்படுத்த போகும்போது, இந்த ஓட்டத்தை முடித்து போகும்போது சூழ்ந்து இருக்கிறவர்களுக்கு சாபத்தை அல்ல, வேதனை அல்ல, துக்கத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போனோம். உம்முடைய இரக்கம் கிடைக்கப்படும். ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. கிருபை பெருகட்டும். தேவ சமாதானம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமை, கனம், ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.